வணக்கம் நண்பர்களே. இப்போ தமிழகத்தையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தான். இந்த படத்தில் எனது பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு இளையராஜா அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இதில் இவர் வழக்கு தொடர முடியுமா, இந்த பாடல் இவருக்கு உரிமையா, இல்லை இவருக்கு மட்டும்தான் உரிமையா, இல்லை மற்றவங்களுக்கு உரிமை இருக்கா, இதை முறையாக தான் வாங்கி அவங்க பயன்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிற பலரும் சொல்லாத சில தகவல்களோடு நான் வந்திருக்கேன். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். குட் பேட் அக்லி இந்த படத்தில் இளையராஜாவினுடைய பாடல்கள் 3 பாடல்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, அப்புறமா சகலகலா வல்லவன் படத்தில் ஒரு பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாட்டுப்புற பாடல் படத்தில் ஒத்த ரூபாய் தாரேன் அப்படிங்கிற இந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 3 பாடல்களை பயன்படுத்துறதுனால 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு இளையராஜா வழக்கு தொடர்ந்திருக்காரு. இது ஏற்புடைமையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிற இந்த பாட்டு குட் பேட் அக்லி இந்த படத்தில் இந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் அவங்க கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் அந்த சர்டிஃபிகேட்டை ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க வாங்கியிருக்காங்க. அது எங்கே வாங்கியிருக்கலாம்னா, ஒன்று அந்த மியூசிக் நிறுவனத்துக்கிட்ட வாங்கியிருக்கலாம், இல்லை அந்த படம் தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட அவங்க அனுமதி வாங்கியிருக்கலாம். இப்படி வாங்கி மட்டும்தான் அவங்க படத்தில் பயன்படுத்த முடியும். குட் பேட் அக்லி படத்தில் ஆரம்பத்தில் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. அதுக்கப்புறமா தான் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வராரு. அவர் புதுசு கிடையாது, ஆரம்பத்துல இருந்து இருக்கிறவர். அவருக்கு தெரியும் காப்பிரைட் பிரச்சனைகள்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது. அதுக்கு எல்லாத்தையுமே ப்ராப்பராக அனுமதி வாங்கி தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அனுமதி வாங்காமல் அவங்க பயன்படுத்துறதுக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியாத ஆட்கள் இல்லை. அப்படி இருந்தும் இளையராஜா அவர்கள் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்காரு. இப்போ நம்ம பாடல்களுடைய உரிமைகள் யார் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்துச்சு. இப்போ அவங்க வேற யாருக்காவது புதுசாக உரிமம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன்னா அதன் மீது உரிமை கொண்டாடுறதுக்கு மற்றவர்களுக்கும் நான் உரிமை கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஏன்னா இது ஒரு அறிவுசார் சொத்து. இதுக்குன்னு தனியாக ஒரு சட்டமே இருக்கு. அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம். நாட்டுப்புற பாட்டு படத்தில் இருக்கிற ஒத்தொருவா தாரே இந்த பாடல் யாருக்கிட்ட இருக்குன்னா, மியூசிக் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இசை நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1997 இளையராஜாவினுடைய மனைவி அவங்ககிட்ட இருந்த ரைட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 109 படங்களை 1997 வெளியீட்டு உரிமை இவங்க வாங்கிடுறாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையாகி அதுக்கப்புறமா 2010 ஒரு வழக்கம் தொடர்றாங்க. இளையராஜா இந்த மாதிரி பாடல்கள் மற்ற சோசியல் மீடியாக்களில் பதிவேற்றம் பண்ணக்கூடாது, இதுக்கான உரிமைகள் எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கேஸ் 2010 பதிவு பண்ணிடுறாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த கேஸுடைய ஹியரிங் வந்துருச்சு நினைக்கிறேன். இளையராஜாவே நேரடியாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிருந்தாரு. இதை நீங்கள் நியூஸ் சேனல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை ஒருவேளை இப்போ தான் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் பார்த்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 2010 இப்போ வரைக்கும் அந்த கேஸ் போய்கிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 109 படங்களுக்கு மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் ரைட்ஸ் அவங்க தான் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன், இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதனுடைய ரைட்ஸ், அதாவது மியூசிக் ரைட்ஸ்ன்றதை மட்டும் பார்த்தோம்னா காஸ்மிக் அவங்க தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ ரைட்ஸ் ஏபி இன்டர்நேஷனல் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இளையராஜா பாடல்களில் ஆரம்பத்தில் யாருக்குமே காப்பி ரைட்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ட்ரெண்ட் லவுடுன்னு நினைக்கிறேன், அவங்க தான் இவங்க சார்பாக, அதாவது இளையராஜா அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சு இளையராஜா ஆஃபீஸில் அதுக்கு ஒரு பேர் வச்சு அதன் மூலமாக பல பேருக்கு காப்பிரைட் கொடுத்தது அவங்க தான். இன்னைக்கு சினிஃபீல்டில், அது குறிப்பாக டிவி தொடர், டிவி ஷோ இதில் இருக்கிற பல செலிபிரிட்டிகளுக்கு அந்த நிறுவனம் தான் சேனல் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பிரச்சனைகள் காப்பிரைட், இப்போ சமீபத்தில் கூட அர்ச்சனா சம்மந்தமாக காப்பிரைட்லாம் அவங்க மூலமாக தான் வந்துருந்துச்சு, நான் பார்த்துருக்கேன். அதனால் அவங்க மூலமாக தான் காப்பிரைட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஏபி இன்டர்நேஷனல், இப்போ ஏபி மியூசிக்கு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏபி இன்டர்நேஷனல் ஆரம்பத்துலேருந்து மூவிஸ் சம்மந்தமாக நிறையா போடுறவங்க, அவங்க சேனலுமே வச்சுருக்காங்க. அது தனி ஒரு எம்சிஎன். இந்த ட்ரெண்ட் லவுடுன்றது அது தனியாக ஒரு எம்சிஎன். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த மியூசிக் மாஸ்டர் என்னன்னா இவங்க கிட்ட டைப்பில் இருக்காங்க, அதாவது ஏபி இன்டர்நேஷனலில் டைப்பில் இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சாங்ஸ், அதாவது சகலகலா வல்லவன் வீடியோ சாங்ஸ் ஏபி இன்டர்நேஷனல் கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க கிட்ட கூட அவங்க அந்த அனுமதியை வாங்கி இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரே இதில் 2 பேர் இருக்கிறதுனால ஈஸியாக என்ஓசி கிடைக்கிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்கும். அதை தாண்டி இவங்க இங்கே விட்டுருந்தா ஒருவேளை கஸ்தூரி ராஜா அவங்க கிட்ட நாட்டுப்புற பாட்டுக்காக வாங்கி இருந்திருக்கலாம். இல்லை மற்ற படங்களுக்கு அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட அந்த என்ஓசி வாங்கி இருந்திருக்கலாம். அதன் மூலமாக தான் இந்த படத்தில் இவங்க பயன்படுத்தியிருக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் மாஸ்டர் நிறுவனத்திலுமே சில பாடல்களுக்கு காப்பிரைட் கொடுத்தாலுமே அந்த கிளைம் எல்லாமே ஏபி இன்டர்நேஷனல் மூலமாக தான் வரும். அது மியூசிக் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது அந்த காப்பிரைட் அது பாதுகாப்பு அவங்க மூலமாக அவங்க பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இதில் இளையராஜாவுக்கு எப்படி பங்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். அது அறிவுசார் சொத்து அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை அவங்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வரும். ஏன்னா அறிவுசார் சொத்துன்ற போது அது என்னுடைய உருவாக்கம், நானும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருமே தவிர
வெளியில் வந்து ஒருத்தர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது உரிமை மாற்றி அமைக்கப்படுமா அப்படின்னா அவங்க எழுதின அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அதை வந்து உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அக்ரிமெண்ட் எழுதிக்கிறாங்க. மியூசிக் தனியாக பண்ணிக்கிறாங்க, மற்ற பண்ணிக்கிறாங்க. ஆரம்பத்திலாம் பார்த்தீங்கன்னா 97, அதாவது கிட்டத்தட்ட 2000 முன்னாடினே வச்சுக்கோங்க. அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக கேசட் தான். அப்போ வந்து கேசட்டுக்குன்னு தனியாக வந்து ரைட்ஸ் வாங்குவாங்க. வாங்கி அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ரைட்ஸ் வாங்கினாலுமே அதை கேசட்டாக வந்து யாரும் பண்ண முடியாது. எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் தான் வந்து பாட்டு கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த மியூசிக் நிறுவனங்களுக்கு எப்படி வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டிஃபை, ஐடியூன், ஜியோ7, அது பிறகு இந்த ராக்கா, சரிகமா, இந்த மாதிரியான ப்ரைவேட்டான அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அவங்க மூலமாக வந்து பாடல்கள் வந்து ஒளிபரப்பப்பட்டு அதன் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வருது. அது இல்லாமல் சோசியல் மீடியாக்களில் இந்த யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் வந்து அவங்க கொடுக்கும்போது அதில் வந்து கிளைமாக வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இதன் மூலமாக மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வருமானம் இப்போதைக்கு. மற்றபடி வந்து ஆரம்ப காலத்தில் மாதிரி வந்து கேசட்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக அவங்களுக்கு வருமானம் இருக்க மாட்டா இல்லை. இந்த அடிப்படையில் தான் வந்து அவங்க வாங்கியிருப்பாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த நிறுவனங்கள் கிட்ட அவங்க வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்ட அவங்க வாங்கியிருக்கணும். ஆனால் என்ஓசி சர்டிஃபிகேட் அவங்க வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் இப்போ வந்து பரவலாக போய்கிட்டு இருக்கு. கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களுமே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோவிலுமே அவர் விளக்கமாக சொல்லியிருந்தார் இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத. மற்றபடி இதை தாண்டி வந்து விளக்கமாக யார் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இளையராஜாவுக்கு உரிமை இருக்கலாம், அதையும் தாண்டி மற்றவர்களுக்கும் உரிமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கேசட் போட்டு விற்க முடியாது. இது பழைய மாதிரியான காலமாக இருந்துச்சு. இப்போ இன்டர்நெட் இல்லாத காலமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வரைக்கும் புதுசாக கேசட்டுகள் வாங்கி எல்லாருமே பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி யாரும் கேசட்டுகள் வாங்குறதில்ல. அப்போ இது மூலமாக தான் அவங்களுக்கு வந்து வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்பி தான் வந்து அன்றைக்கி ஆரம்பத்தில் வந்து அவங்க எல்லா பாடல்களுமே வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பழைய பாடல்கள் அதிகமாக வந்து சரிகமா அப்படிங்கிற நிறுவனம் தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து யார் வந்து காப்பிரைட்டோ தனியாக வந்து எங்களுக்கு உரிமை இருக்கோ அப்படிலாம் வந்து கேட்ட மாதிரி தெரியல. ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். இதை வந்து வெளியீட்டு உரிமை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அவங்க பயன்படுத்திக்கிட்டே வராங்க. இளையராஜாவினுடைய பாடல்கள் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து சர்ச்சைக்கு மேலே சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அந்த கேஸுமே இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸில் வந்து இன்னும் தீர்ப்பு வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்துச்சுன்னா ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சார் நண்பர்களே, இப்போ குட் பேட் அக்லி இந்த படத்தில் வந்து உரிமம் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தான் அவங்க வந்து அதுக்கான என்ஓசி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் இளையராஜா வந்து இந்த பாடல் காலம் கடந்தும் ரசிக்கப்படுதே அப்படின்னு சொல்லி அவர் பெருமைப்பட்டுக்கணுமே தவிர இதில் வந்து எனக்கு நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு வந்து இந்த கருத்தில் வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா இவ்வளோ காலம் கடந்து நம்ம அதை ரசிக்கிறோம்னா அது வந்து அவர் பெருமையாகத்தான் எடுத்துக்கணும். அவரே சொல்லியிருக்காரு, என்னுடைய பாடல்களில் தானே நீங்கள் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த ஆக்சிஜனை வந்து நீங்கள் ஏன் கொடுக்கணும்? மக்கள் எல்லாமே ரசிச்சுட்டு போட்டுமே. ஏன்னா இனி அடுத்தடுத்து வரப்போகிற நிறைய படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி 80s 90s வந்த பல பாடல்களை வந்து ரீமிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இப்போவே வந்து இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத முழுமையாக சரி பண்ணிட்டா அடுத்தடுத்து வர படங்களில் இந்த மாதிரி 90s பாடல்கள்லாம் வந்து திரும்ப கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்து நினைவுகளுக்கு மறுபடியும் நம்ம திரும்பி போவோம். அதே பாடல்களை மீண்டும் புதுமையாக்கப்பட்ட இசைகளை நம்ம வந்து கேட்டு ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் மறந்துடாமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க. இசையோடு இணைந்திருப்போம். வாழ்க வளமுடன்.